The Chief Election Commissioner of India is protecting the people who have destroyed Indian democracy. ஒரு 2 மாசத்துக்கு முன்னையே ராகுல் காந்தி வந்து எலெக்ஷನ್ ಕಮಿಷನோட வேட்டியை ಉರುವಿனாரு. இன்னைக்கு கோமணத்தையும் ಉರುவிட்டாரு. ಇಲೆಕ್ಷನ್ ಟೈಮಿಗೆ ನಾ ಅರ್ಜಿ ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ಅದು ಯಾರು ಹೊಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿ ಯಾರು ಏನ ಹಾಕ್ಯಾರ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. நான் யாரு வாக்கையும் நீக்க சொல்லி நான் அப்ளிகேஷன் போடல. என் பேர்ல வேற யாரோ அப்ளை பண்ணிருக்காங்க. என் ஓட்டை நீக்க சொல்லி நீ எதுக்குமா அப்ளிகேஷன் போட்ட, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எங்கிட்ட வந்து கேட்டாங்க. இந்த பிரஸ் மீட் முடிஞ்ச அடுத்த கணமே எலெக்ஷன் கமிஷனர் ஒரு ட்வீட் பண்றாரு, இது வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆன அலிகேஷன் அப்படின்னு. விக்டிமையே கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு ராகுல் காந்தி பேச வச்சாச்சு. இதோட பெரிய ஆதாரம் உங்களுக்கு என்ன வேணும்? சூரியகாந்த் அப்படிங்கிற ஒரு பேர்ல 12 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 12 வாக்காளர்களை நீக்கணும்னு சொல்லி அவர் பேர்ல அப்ளிகேஷன் ಡಿಲೀಟ್ ಯಾರಿಗೂ ಮಾಡಿಲ್ಲ, ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಡಿಲೀಟ್ ಆಗಿದೆ, ಅದು ನೋಡ್ರಿ ಅಂತ. அனுராக் தாக்கூர் அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி வந்து இந்தியாவை நேபாள் மாரி ஸ்ரீலங்கா மாரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த முயற்சிகள் எல்லாம் செய்யறாரு. தோழர், அந்த அனுராக் தாக்கூர் சரியான பைத்தியம் இல்ல தோழர், எப்பயுமே சரியாவாத பைத்தியம். இவங்க மொத்தமா சேர்ந்து நம்ம ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுல எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, எலெக்ஷனே நடக்க கூடாது. அதுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க நரேந்திர மோடி. மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத ஆளு கடந்த 12 வருஷமா ஓட்டை திருடி ஜெயிக்கலாம்னு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. ஆனா அதை கண்டுபிடிக்க ஒரு டபுள் டிகிரி ஹோல்டர் ராகுல் காந்திக்கு 12 வருஷமா இருக்கு. ட்ரைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வந்து நடத்தியிருக்காரு. அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல கர்நாடகாவை சேர்ந்த ஆலந்த் அப்படின்ற தொகுதியில 6018 வாக்குகள் ஜெனுவனான வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா ஒரு கிரைமா செஞ்சிருக்கிறாங்க. யார் பேர்ல அந்த அப்ளிகேஷன் இருந்ததோ அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற பேர்ல இருக்கிற நபர்களே ஸ்டேஜ்ல ஏற்றி அவங்க இதை பண்ணல, மோசடியா வேற யாரும் சிஸ்டமேட்டிக்கா அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த செஞ்சவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்த சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கர்நாடகாவை சார்ந்த சிஐடி பல முறை கோரிக்கை வச்சோம், 18 கடிதங்கள் எழுதியும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. அதன் மூலியமா தேர்தல் ஆணையம் இந்த நம்ம நாட்டோட ஜனநாயகத்தை கொலை பண்ண ஃப்ராடு பேர் வழிகளை வந்து ஆதரிக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஞானேஷ்குமார் ஒரு வாரத்துக்குள்ள அந்த தகவலை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கெடுவும் வச்சிருக்கிறாரு. ஆலந்த் தொகுதியில நீக்கப்பட்ட இந்த 6018 வாக்குகள் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இதே மெத்தட்ல சிஸ்டமேட்டிக்கா ஒரு சாப்ட்வேரை யூஸ் பண்ணி லட்சக்கணக்கான வாக்குகளை வந்து நீக்கி இருக்கிறாங்க, காங்கிரஸ்க்கு விழ வேண்டிய வாக்குகளை. ராகுல் காந்தி பேசிய இந்த விஷயங்கள் குறித்து இன்னைக்கு பாஜக சார்பில் அனுராக் தாக்கூர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் மாரி ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்காக, இந்தியாவில் உண்டாக்குறதுக்காக இந்த விஷயங்களை பேசிட்டு வராது, இது எல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல வேற என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது குறித்து தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசுறோம். இது குறித்து பேசுறதுக்காக கர்நாடகாவை சேர்ந்த பத்திரிகையாளர் தோழர் அசோக் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்டை குறித்து, அதுல குறிப்பா சொல்லப்பட்ட ஆலந்த் தொகுதியில் நடந்த வாக்காளர் பட்டியல் நடந்த முறைகேடுகளை குறித்து நீங்க ஏற்கனவே 2 தினத்துக்கு முன்னாடி ரூட்ஸ் சேனல்ல நீங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் ஓட் சோரி என்ற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராரு. அதுல இன்னைக்கு கொடுத்த இந்த பிரஸ் மீட் அதுல எக்ஸ்போஸ் பண்ண இருக்க இந்த விஷயம் வந்து ஒரு மைல் ஸ்டோன் இந்த ஓட் சோரியில அப்படின்றத அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அவரு சொன்ன விஷயங்களை சுருக்கமா ஏற்கனவே இங்க சொன்னதா இருந்தாலும் சுருக்கமா அவர் என்னவா இதை கன்வே பண்ண வந்தாருன்றத தமிழ்ல ஜனங்களுக்காக சொல்ல முடியுமா? சிம்பிளா ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சார், எலெக்ஷன் கமிஷன் மோசடிகளை சொல்ற விதமா கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னையே ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் கமிஷனோட வேட்டியை உருவினாரு. இன்னைக்கு கோமணத்தையும் உருவிட்டாரு. பிரஸ் மீட்ல கோமணத்தையும் உருவிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும், சிம்பிளா சொல்லணும்னா. அண்ட் ஆலந்த தொகுதியில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லணும்னா சார், இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ ஒரு தொகுதியில வந்து புதுசா யாரையாவது ஓட்டரா சேர்த்தணும், 18 வயசுக்கு மேற்பட்ட முதல் ஓட்டர்ஸ பட்டியல சேர்த்தணும்னாலும் அந்த தொகுதியில இருந்து யாராவது இறந்துட்டாலோ இல்ல அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாலோ அவங்க பேரை நீக்கணும். இந்த மாதிரி ஒரு பேரை சேர்க்கறதுக்கும் பேரை நீக்கிறதுக்கும் ஃபார்ம் 7 அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ல வந்து இப்ப யாராவது என் வீட்டு பக்கத்துல யாராவது இறந்துட்டா அவங்க பேரை அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கணும்னா அவங்க சொந்தக்காரரோ வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் எவ்வளவு அசலி, அது ஃபேக்கா இல்ல ஒரிஜினல் ஃபார்மா அப்படிங்கறத வந்து இவங்க கம்ப்ளீட்டா அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் அந்த பேரை வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நீக்குவாங்க. இப்ப அந்த ஃபார்மை வந்து நீங்க அப்படியே போட்டுற முடியாது. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு போய் தான் நீங்க போடணும். உங்க நம்பர்ல இருந்து தான் நீங்க போடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபியும் வரும். நீங்க அந்த ஓடிபியை போடாம அந்த அப்ளிகேஷன் வந்து செல்லுபடி ஆகாது. கரெக்டுங்களா? ஆமா. ஆலந்த தொகுதியில
6018 ஓட்டுகளை வந்து இப்படிதான் நீக்கியிருக்காங்க. 2023 சட்டமன்ற தேர்தல்ல வந்து ஆலந்தா தொகுதியில இப்படிதான் நீக்கியிருக்காங்க. ஆனா பாருங்க, அது எந்த இடத்துல வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து 2018 அதே தொகுதியில 2018 எந்த பூத்ல எல்லாம் அதிகபட்ச ஓட்டு வாங்கிருந்துச்சோ காங்கிரஸ், அந்த அந்த பூத்தை மட்டும் குறிப்பிட்டு இந்த வேலையை நடத்திருக்காங்க. 8ல இருந்து 10 பூத்துல மட்டுமே 6018 ஓட்டை வந்து போர்ஜரி பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்ஸ். எப்ப எலெக்ஷன் நடந்தாலும் இவங்க காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓட்டை வந்து நீக்கியிருக்காங்க. இது வந்து அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த விஷயத்த காங்கிரஸ் கேண்டிடேட்டான B.R. பாட்டீல் கவனத்துக்கு கொண்டு வராங்க. இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்து, அதாவது எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னே உங்க ஓட் சம்மரி அப்படின்னு ஒண்ணு கையில கொடுத்துருவாங்க. அந்த சம்மரியை பார்த்தா அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு வந்து யார் ரிலேட்டிவோட பேரையே எடுத்திருக்காங்க. அவங்க காங்கிரஸ் ஓட்டர்ஸ் யார் ரிலேட்டிவ் பேரை எப்படி எடுத்தாங்க, இந்த மாதிரி எத்தனை இதா இருக்குதுன்னு கொண்டு போய் லிஸ்ட் போட்டு பார்த்தா 6018 ஓட்டை இந்த மாதிரி காங்கிரஸ் ஓட்டர்ஸை நீக்கி இருக்காங்க. இது வந்து B.R. பாட்டீலோட கவனத்துக்கு வருது. B.R. பாட்டீல் கவனத்துக்கு வந்த உடனே ஒரு எலெக்ஷன் கமிஷனரை போய் பார்க்கிறாரு. இந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கிறாரு. அப்ப இங்க இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஆமா இது போர்ஜரி ஆயிருக்கிறது உண்மைதான் அவரே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு 9 நம்பர்ல இருந்து தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்திருக்குதுன்னு 9 போன் நம்பரை கூட, மொபைல் நம்பரை கூட அவங்க எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு தராங்க. அண்ட் அதுல வந்து 26 ஓட்டு மட்டுமே, 26 அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒரிஜினல் ஓட்டு, ஒரிஜினல் அப்ளிகேஷன். மத்ததெல்லாம் போர்ஜரி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே ஒத்துக்குச்சு. 5994 மீதமுள்ள இந்த போர்ஜரி ஓட்ட அப்ளிகேஷனை இதை வச்சு அந்த ஓட்டெல்லாம் நீக்கினாங்க இல்லைங்களா, அந்த ஓட்டை வந்து மறுபடியும் எலெக்ஷன் கமிஷனே லிஸ்டுக்கு சேர்த்திருச்சு. B.R. பாட்டீல் எலெக்ஷன் நடந்துச்சு, B.R. பாட்டீல் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்ட வாட்டி இந்த கேஸை வந்து CIDக்கு தராங்க. இப்ப 5994 வாக்கு போர்ஜரி ஆயிருக்கிறது உண்மைன்னு எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குச்சு இல்லைங்களா. அப்ப இந்த ஓட் சோர் நடத்தினது யாரு? இந்த காங்கிரஸ் ஓட்டர்ஸை நீக்கணும்னு வேலை பார்த்தது யாரு? 1, 2, 5, 10னா ஓகே. இப்ப 6000 போர்ஜரி அப்ளிகேஷன் வந்திருக்குது. 6000 ஓட்டர்ஸை நீக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னா இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இண்டஸ்ட்ரியல் லெவல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு 10-15 பேர், ஒரு 100 பேர் டீம், ஒரு குழு தானே இதை செய்ய முடியும். இதை செய்யணும்னா அவங்களுக்கு யாராவது ஃபண்ட் பண்ணிருக்கணும். இதை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிக்கணும்னு ஒரு CID டீமை ஃபார்ம் பண்றாங்க. CIDன்னு என்ன தோழர்? இங்க வந்து CIDன்னு ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுல இல்ல, இங்க புரியுற மாதிரி கர்நாடகால CIDனா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். அதாவது சென்ட்ரல்ல CBI பியூரோ எப்படியோ, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படின்னு CBI சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படியோ, கர்நாடகால அதே அளவான அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தான் CID, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டுல CBCID மாதிரி, CBCID மாதிரி கர்நாடகத்துல CIDன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? இந்த போர்ஜரி பண்ணது யாரு? இந்த ஆலந்தா தொகுதியில 6018 ஓட்டை நீக்கணும்னு இந்த போர்ஜரி அப்ளிகேஷன் போட்டவன் அவன். இப்ப இன்னைக்கு பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி வந்து யாரு பேர்ல வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கு, யாரோட ஓட்டை நீக்கிறதுக்காக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கு, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு பேச வச்சிட்டாரு இல்லைங்களா ராகுல் காந்தி. அதுல குறிப்பா கோடாபாய் அப்புறம் சூரியகாந்த் 2 பேரை சாம்பிளா கூட்டு வந்து சொல்லியிருக்காரு. அவங்கள பத்தி என்ன சொன்னாரு அவரு? அந்த சூரியகாந்த் யாரு அப்படின்னா தோழர், இப்ப நீங்க ஒரு பூத்ல இருந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்க. ஒரு பூத்ல எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரிஜினல் லிஸ்ட் எடுக்கிறீங்களா, அதுல ஒரு பேர் பேர் என்ன இருக்குதோ இந்த சூரியகாந்த்ங்கிற ஒரு பேர், அவ்வளவுதான். இதுல வேற எந்த தொடர்பு இல்ல. அவரு பேர்ல இவங்க அப்ளிகேஷன் போடுறாரு. அதாவது அசோக்ங்கிற பேர்ல அரவிந்த் நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு, அசோக்கோட ஓட்டை நீக்கிறீங்கன்னு நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அரவிந்த். நீங்க இதுல எப்படி தொடர்பு வர்றீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர் உங்களுது, அவ்வளவுதான். உங்களுக்கும் அந்த இதுக்கும் வேற எந்த தொடர்பும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரிதான் சூரியகாந்த் அப்படிங்கிற ஒரு பேர்ல 12 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அவர் வந்து பேசும்போதே சொல்றாரு, ಡಿಲೀಟ್ ಯಾರಿಗೂ ಮಾಡಿಲ್ಲ, ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಡಿಲೀಟ್ ಆಗಿದೆ, ಅದು ನೋಡ್ರಿ ಅಂತ. நிறைய பேர் 12 வாக்காளர்களை நீக்கணும்னு சொல்லி அவர் பேர்ல அப்ளிகேஷன் அதுவும் தொடர் வெறும் 14 நிமிஷத்துல 12 அப்ளிகேஷன் எப்படி போட முடியும்? எலெக்ஷன் கமிஷன் இப்போ வந்து அதெல்லாம் பரிசோதனை பண்ணும் இல்லையா, ஒரே ஆளோட பேர்ல ஒரே நம்பர்ல இருந்து இத்தனை அப்ளிகேஷன் எப்படி வர முடியும்? ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தோராயமா எவ்வளவு நேரம் ஆகும்? தோராயமா 8ல இருந்து 10 நிமிஷம் வேணும் தோழர். எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் எலெக்ஷன் நீங்க வெப்சைட்டை எடுத்து பார்க்கலாம். ஃபார்ம் 7 அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணணும்னா
உங்க பேரு, உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், வீட்டோட அட்ரஸ், நீங்க இது எல்லாம் போட்டு போன் நம்பர் போட்டு ஓடிபி கொடுத்து, இது பெரிய ப்ரொசீஜர். எப்படி பார்த்தாலும் 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும் நீங்க இதை முடிக்கிறதுக்கு. ஆனா ஒரு ஆளு 14 நிமிஷத்துல 12 அப்ளிகேஷன் எப்படி போட்டான்? இந்த சூரியவம்சிங்கிற பேர்ல 14 நிமிஷத்துல 12 அப்ளிகேஷன் எப்படி போட்டான்? ஒரே ஆளு 12 பேர்த்தோட பேரை நீக்கிறதுக்காக எப்படி அப்ளிகேஷன் போட முடியும்? தோழர், எனக்கும் உங்களுக்கும் இத்தனை கேள்வி வருது. எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் பரிசோதனை பண்ணி தானே அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அவங்க பேரை எடுத்திருக்கோம். இவங்களுக்கு எதுக்கு இந்த இந்த தாட்ஸ், இந்த யோசனை இவங்களுக்கு எதுக்கு வரல? புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இதுல வந்து என்ன கன்ஃபார்மா என்ன தெரிய வருதுன்னா, இந்த மோசடியில எலெக்ஷன் கமிஷனும் ஒரு ஏஜென்ட் தான். எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியோட ஏஜென்ட் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது. கடந்த 10-12 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிஜேபி ஏஜென்ட் மாதிரி தான் இவங்களும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பாட்டு தான் இப்ப 5994 ஓட்டர்ஸ் வந்து ஃபேக் பண்ணிருக்காங்க, ஃபேக்கா லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே ஒத்துக்குது. அப்படின்னா வாட்டி அத வந்து எந்த ஐபி அட்ரஸ்ல வந்து இவங்க அதுக்கு முன்னாடி அந்த கோடாபாயின்றவங்களும் இதே கேஸ் தானே? அவங்க அதை டினை பண்றாங்களா? நான் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணல, நான் அந்த மாதிரி யார் வாக்கியம் நீக்க சொல்லி ಕೋರಿಕೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದತ್ತಾಂ ಪೇಸಿರ್ಕಾಂಗ ತೋಳರ್ ಇಲೆಕ್ಷನ್ ಟೈಮಿಗ ನಾ ಅರ್ಜಿ ಹಾಕಿಲ್ಲ, ನನಗ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ಅದು ಯಾರು ಹೊಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿಗೆ ಯಾರು ಏನ ಹಾಕ್ಯಾರ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. நான் யாரு வாக்கையும் நீக்க சொல்லி நான் அப்ளிகேஷன் போடல. வயசானவங்க நான் யார் அப்ளிகேஷனையும் நீக்க சொல்லி நான் அப்ளை பண்ணல. ஆமா, நான் அப்ளை பண்ணல. என் பேர்ல வேற யாரோ அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எதுக்கு அப்ளை பண்ணான்னு என் பூத்ல என் ஊர்ல இருந்து சில பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. என் ஓட்டை நீக்க சொல்லி நீ எதுக்குமா அப்ளிகேஷன் போட்ட, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எந்த அப்ளிகேஷனும் போடவே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் பூத் மேனேஜர் கவனத்துக்கு இது கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் இது என்ன ஃபோர்ஜரின்னு எங்களுக்கே தெரிய வந்தது அப்படின்னு அவங்க ஸ்டேஜ் முன்னால நின்று சொல்றாங்க தோழர். இதை விட ஒரு மிகப்பெரிய சாட்சி எலெக்ஷன் கமிஷனுக்கு வேற என்ன வேணும்? இந்த பிரஸ் மீட் முடிஞ்ச அடுத்த கணமே எலெக்ஷன் கமிஷனர் ஒரு ட்வீட் பண்றாரு, இது வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆன அலிகேஷன் அப்படின்னு. இதோட முக்கியமான சாட்சி, அதாவது யாரு பேர்ல வந்து இதை நீக்கப்பட்டது, யார் ஓட்டையெல்லாம் இதுல நீக்கப்பட்டது, அவங்க ஒரு 4 பேர் விக்டிமையே கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு ராகுல் காந்தி பேச வச்சாச்சு. இதோட பெரிய ஆதாரம் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஆதாரம் ஒரு வேளை பொய்யா இருந்தா அது பொய் அப்படின்னு நிரூபிக்கலாம், அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த ஆதாரமே வந்து இது இந்த குற்றச்சாட்டே வந்து பேஸ்லெஸ்ன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தோழர். ஓகே தோழர், இப்போ அந்த சிஐடி வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 18 மாசத்துல 18 லெட்டர் வந்து இந்த ஃபோர்ஜரி அப்ளிகேஷன்ஸ்க்காக சில இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரலன்னு சொல்றாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க ஏன் அதை தர மறுக்கிறாங்க? தோழர், இப்போ யாரே ஆனாலும் ஒரு மொபைலை யூஸ் பண்ணி தான், ஒரு மொபைலு ஒரு சிஸ்டம், அதாவது வந்து இவங்க கம்ப்ளீட்டா எந்தெந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த எந்த வெப்சைட்ல மூலியமா உள்ள வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காரு. ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு சில லேப்டாப் சிஸ்டம் வச்சு வேலை பார்த்துருப்பீங்க, சில மொபைல்களை வாங்கியிருப்பீங்க, 9 மொபைல் நம்பர்களை கூட இவங்க கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனே கொடுத்துருக்கு. இந்த 9 மொபைல் நம்பரும் எந்த டவர்ல இருந்துச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த டவர்ல இருந்துச்சு? இப்போ ஓடிபி ரிசீவ் ஆகுதுன்னா அந்த மொபைல் எந்த டவர்ல இருக்கும்போது ஓடிபி ரிசீவ் ஆச்சு, எந்த ஐபி அட்ரஸ்ல இவங்க உட்கார்ந்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கிட்ட இருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னே என்ன சொல்லியிருந்தாங்க, எலெக்ஷன் கமிஷன் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஹைதராபாத்ல, சென்னையில, மகாராஷ்டிரால, உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் உட்கார்ந்து இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னால இவங்களே ஒத்துக்கிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனை. இப்போ வந்து ஒரு டெஸ்டினேஷன் ஐபி வேணும், டிவைஸ் போர்ட் வேணும் அப்படின்னு இவங்க வந்து கேட்கறாங்க. சிஐடி வந்து கேக்குது இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு. இதெல்லாம் கிடைச்சாதான் வந்து இந்த குற்றவாளிகள் யாரு, இத வந்து ரொம்ப எத்தனை பேர் கொண்டவங்க, இத எத்தனை பேர் இந்த டெஸ்டினேஷன் ஐபி டிவைஸ் போர்ட் இதெல்லாம் என்ன தோழர், என்ன இது? சிம்பிள் தோழர், நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு வேலை பாக்குறீங்கன்னா, இப்ப ஆலந்தா தொகுதி கர்நாடகத்துல ஒரு பகுதி, ஆலந்தா தொகுதியில யாரதே ஓட்ட நீங்க லிஸ்ட்ல இருந்து நீக்கணும்னாலும் ஆலந்தா தொகுதியில அங்க இருக்கிற டவருக்கு கீழே அந்த ஊர்ல இருக்கிறவன் யாராவது தான் வந்து நீங்க அப்ளிகேஷன் போட முடியும். ஆனா நீங்க டிவைஸ் போட்டு வந்து எந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்க, எந்த இடத்துல இருந்து போட்டீங்க, எந்த டைம்ல இருந்து போட்டீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி, ஒரு சிஸ்டம் தோழர். அந்த டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
தோராயமா நீங்க மும்பைல இருந்து போட்டிருக்காங்க, ஹைதராபாத், சென்னை, உத்தரப்பிரதேஷ்ல இருந்தெல்லாம் அப்ளிகேஷன் வந்திருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா குறிப்பிட்டு உத்தரப்பிரதேஷ்ல எந்த டவர்ல எந்த அட்ரஸ்ல வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்தாதான் நீங்க எந்த அட்ரஸ்ல எந்த இடத்துல பர்ஃபெக்டா உட்கார்ந்து நீங்க துல்லியமா அதை வந்து கணக்கிட்டுலாம் இல்லைங்களா? அந்த டீடைல்ஸ் எல்லாம் இப்போ சென்னையில இருந்து யாரோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா முழு சென்னையை வந்து நீங்க தேடிட்டு இருக்க முடியாது. சென்னையில பர்டிகுலரா எந்த டவர்ல எந்த அட்ரஸ்ல இந்த டீடைல் எல்லாம் இவங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஏன்னா இதெல்லாமே டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், டிஜிட்டல்லா நீங்க ஒரு ஏமாத்து செஞ்சீங்கன்னா நீங்க அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. உங்க டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அங்க இருக்கும். அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் வந்து இவங்க கொடுக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவங்க தரமா இருக்கிறாங்க தோழர். அண்ட் இவங்க சிஐடியும் நான் கேட்க விரும்புறவங்க, ஏன்னா 18 மாசமா 18 லெட்டர், ஏன்னா லவ் லெட்டரா எழுதிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. 2023 இவ்வளவு பெரிய மோசடிகள் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் 2024 மஹதேவபுரால லோக்சபா எலெக்ஷன் டைம்ல 1,40,000 ஓட்டை காவு கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 2023 சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு பெரிய எலெக்ஷன் ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. 2023 அந்த கேஸ சிஐடிக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனா லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்போது மஹதேவபுரா சட்டமன்றத்துல இருந்து 1,40,000 ஓட்டு புது ஓட்டை சேர்த்திருக்காங்க. ஒரே அட்ரஸ்ல 84 பேர் தோழர். ஒரே அட்ரஸ்ல 84, 10ல இருந்து 15/20 ரூம்ல 80 பேர் இவங்களே போய் பார்த்திருக்காங்க. அதெல்லாம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இந்த லிஸ்ட்டை இவங்க எப்படி கோட்டை விட்டாங்க? இதெல்லாம் கோட்டை விட்டதும் சரிதான். இப்ப சிஐடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. லீகலா வந்து இங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? அது எனக்கு தெரியும். லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் தனி, நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா தோழர், இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் ஆதித்யா ஆம்லான் பிஸ்வாஸ் ஒரு விஷயத்த முன் வச்சாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒட்டுமொத்த கர்நாடகத்துக்கு இங்க ஒரு எலெக்ஷன் சீஃப் கமிஷனர் இருக்காரு. ஆனா ஒவ்வொரு தொகுதி வாரியா உங்களுக்கு எலெக்ஷன் ஆபீசர்ஸ வந்து நியமனம் பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷன் ஆபீசர்ஸ்க்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அது என்னன்னா, எலெக்ஷனுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னால அந்த இடத்துல நீங்க சர்வே எடுக்கணும். அந்த சர்வேக்கு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி வேற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஊழியர்களை மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு சர்வே பண்ணணும். அந்த சர்வேல புது ஓட்டர்ஸை சேர்க்கறது, அந்த இறந்திருந்தா அவங்க பேரை ஓட் லிஸ்ட்ல இருந்து கைவிடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து சர்வேல செய்வாங்க இல்லைங்களா? ஆனா பெங்களூர்ல வந்து ஆர்ஆர் நகரா, ராஜராஜேஸ்வரி நகரா, பசவேஸ்வர் நகரான்னு ஒரு சில தொகுதிகளில் மட்டும் தோழர் இங்க இருக்கிற ஒரு RSS அமைப்பின் கீழே வேலை செய்யற ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்கு வந்து சர்வே பண்ற அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. இதை வந்து தெள்ள தெளிவா வெட்ட வெளிச்சு போட்டு அவரு காட்டிட்டாரு. அது RSSக்கு கீழே வர்ற நிறுவனம். அண்ட் அதுக்கு பெனாமி யாருன்னா இவர் தான், யாரு, பிஜேபியோட முன்னாள் துணை முதல்வரான அஸ்வத் நாராயணா, இப்ப எம்எல்ஏ அஸ்வத் நாராயணா தான் அதுக்கு பணம் போட்டிருக்காரு. அவரோட பெனாமிக தான் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவரு இதை நடத்திட்டு இருக்காருன்னு அவர் தெள்ள தெளிவா கொண்டு வந்துட்டாரு. அந்த கேஸும் அதுக்கப்புறம் சிஐடி கிட்ட போகுது. இந்த எலெக்ஷன் ஆபீசர்ஸையாவது நீங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் இல்லைங்களா? அந்த பிரைவேட் நிறுவனம் வந்து சிலுமே அப்படின்னு தோழர். இந்த சிலுமே நிறுவனத்துக்கு, ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்கு இந்த சர்வே, எலெக்ஷன் சர்வேயை எடுக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. அந்த அதிகாரம் கொடுத்தவங்க யார்? அந்த ஆபீசர்ஸையாவது நீங்க அரெஸ்ட் பண்ணி நீங்க அந்த தொகுதி ஆபீசர்ஸையாவது அரெஸ்ட் பண்ணணும். சிலுமே நிறுவனத்துல நிருபுரிய வேலை பண்ற அந்த சிஓ, சிலுமை நிறுவனத்துக்கு சேர்ந்த அதிகாரிகளையாவது நீங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் இல்லைங்களா? நீங்க எந்த விசாரணையும் நடத்த மாட்டேங்கிறீங்க. கண்டினியூவா எலெக்ஷன் கமிஷனுக்கு 18 மாசமா 18 லவ் லெட்டரை மட்டும் அனுப்பிட்டு இருக்கீங்கன்னா நீங்க நியாயமா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? ஏன்னா கண்ணு முன்னால சொல்லுங்க தோழர். இல்ல, இப்படி வெளியே இருக்கிற தனியார் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி சர்வே எடுக்கிற ப்ராசஸ்ல இடம் கொடுக்கறதுனால இந்த டேட்டாக்கள் வந்து கசியப்பட்டு அதன் மூலியமா இப்படி ஒரு பச்சை அயோக்கியத்தனம் தோழர். சிலுமே பண்ணிட்டு இருக்கிற கொஸ்டினேரை நாங்களும் பார்த்திருக்கோம் தோழர். எலெக்ஷன்ல நீங்க ஒரு ஓட்டர்கிட்ட போய் யாருக்கு ஓட்டு போடுறீங்க, இல்லது எலெக்ஷன் முடிஞ்ச வாட்டி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது ஒரு கிரைம். நீங்க அந்த மாதிரி கேள்வியை முன் வைக்கவே முடியாது. ஆனா சிலுமேங்கிற இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்கு, ஓட்டர்ஸ் கிட்ட நேரடியா போய் எலெக்ஷனுக்கு முன்னே நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இந்த ஆளுக்கு ஓட்டு போடுவீங்க, இந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுவீங்கன்னா என்னென்ன ரீசனுக்காக நீங்க ஓட்டு போட விரும்புறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல, இந்த கேள்விகள் இந்த கேள்வி வந்து சம்மரி ரிவிஷன் அப்பவே கேட்டிருக்காங்களா இல்ல தனியா கேட்டிருக்காங்க?
சம்மரி ரிவிஷன் டைம்லயே கேள்வி கேட்டிருக்காங்க தோழர். எலெக்ஷன் கமிஷன் வேலையா போகும்போதே கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வேலையா, டீச்சர்ஸோ வேற யாரோ சர்வேக்கு போகும்போது அந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, யாருக்கெல்லாம் 18 வயசு ஆயிருக்கு, அவங்க பேரை மட்டும் தான் எடுக்கும். இவங்களுக்கு ஓட்டு கொடுக்கலாம்னு லிஸ்ட் சேர்த்துவாங்க. ஆனா இவங்க ஒரு கொஸ்டினேராவே ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, இந்த ஆளுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா என்னென்ன ரீசன் அப்படின்னு ஒரு கொஸ்டினேராவே ஃபுல் டாட்டாவே திருடி இருக்காங்க தோழர். ஃபுல் டாட்டாவை திருடி இருக்காங்க. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கூட அவங்க போன் நம்பரையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு ஓட்டரோட போன் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்க நாளைக்கு வேற நீங்க அவங்களுக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பலாம். அதுக்கு ஒரு டீமா உருவாக்கி போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கண்டினியூவா போஸ்டர்ஸ் அனுப்புறது மூலியமா ஒரு பார்ட்டிக்காக ஓட்டரா நீங்க அவங்கள மாத்திர அவகாசம் கூட இருக்குது இல்லைங்களா? இல்ல இவங்க எல்லாம் காங்கிரஸ்க்கான ஓட்டர்ஸ் இல்ல வேற ஒரு ஆப்போசிஷனுக்கு வர ஓட்டர்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா இப்ப இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்க தோழர் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில தோழர் ஒரு ரஃபா பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 120 130 பூத்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நீங்க 130 பூத்லயும் இந்த மாதிரி வேலை பார்க்க தேவையில்லை. குறிப்பிட்டு ஒரு 10-15 பூத்துல மட்டுமே நீங்க இந்த மாதிரி வேலையை பார்த்து ஒரு 5ல இருந்து 6% ஓட்டர்ஸ் மட்டுமே காங்கிரஸ் ஓட்டர்ஸ் யாருன்னு குறிப்பிட்டு அந்த ஓட்டர்ஸுங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி கண்டினியூவா நீங்க மெசேஜ் அனுப்புறது மூலியமா ஒரு 4-5% ஓட்டர்ஸ் நீங்க திருப்பி விட்டாலும் எலெக்ஷன் ரிசல்ட் மாறிடுமே தோழர். 2018ல கேஆர் புரா தொகுதியில இதைத்தான் பண்ணிருக்காங்க. நந்தீஷ் அப்படின்னு ஒரு கேண்டிடேட்டுக்கு இதை பண்ணி அந்த கேண்டிடேட் இந்த சிலுமே குரூப்புக்கு, இந்த சிலுமே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு 18 லட்சம் ரூபாய் பணம் கேஷ் கொடுத்தது ப்ரூவன் ஆயிருக்கு. ஆனா பாருங்க இது வரைக்கும் ஒருத்தருமே அரெஸ்ட் ஆகல, ஒருத்தர் மேலேயுமே என்கொயரி நடக்கல. அப்புறம் எப்படி நாங்க சிஐடி என்கொயரி கரெக்டா நடந்துக்குது அப்படின்னு நாங்க நம்ப முடியும்? ராகுல் காந்தி அவர்கள் இது ஒரு அங்க இங்கன்னு ஏதோ தனிநபர்களா நடத்தப்பட்ட ஒரு போர்ஜரி கிடையாது. இது சென்ட்ரலைஸ்டா நடத்தப்பட்டிருக்குது. ஒரு சாப்ட்வேர் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அது சிஸ்டமேட்டிக்கா நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க இப்ப சொல்ற இந்த உதாரணங்கள்லாம் அது பொருந்துதா? அது அப்படிதான் நடத்தப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படிதான் நடத்தப்பட்டிருக்குது தோழர். ஆலந்தா தொகுதியில BR பாட்டீல் எப்படியோ இதை வெளிச்சம் போட்டு வெளியே கொண்டு வந்து காட்டினாரு. ஆனா எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் கர்நாடகத்துல ஆலந்தா தொகுதியில மட்டுமே இந்த மாதிரி ஓட் சோரி வேலை நடக்கல தோழர். இங்க 236 தொகுதி இருக்கு. இந்த 236 தொகுதியில கிட்டத்தட்ட நிறைய தொகுதியில இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே இடத்துலதான் கண்டுபிடிச்சாங்க. இவங்க எப்படி காங்கிரஸ் லீடர்ஸோட அட்டிடியூட் எப்படின்னு பாருங்க. 2023ல இவ்வளவு பெரிய ஓட்சோரை கண்டுபிடிச்ச வட்டியும் 2024 லோக்சபா எலெக்ஷன்ல மகதேவபுராவை எப்படி கைவிட்டாங்களோ அந்த மாதிரி இன்னும் நிறைய தொகுதியை இவங்க கண்டும் காணாம விட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நேஷனல் வைடா ராகுல் காந்தி மட்டும்தான் ஓட் சோர் கத்தி சோர் அப்படின்னு ஒரு பெரிய மூமெண்டா நடத்திட்டு இருக்காரு. எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. எலெக்ஷன் கமிஷனை கண்டினியூவா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா ஆக வேண்டியதே கர்நாடகத்துல தான். ஆனா கர்நாடகத்துல இது மிகப்பெரிய இஷ்யூவா ஆகல. ராகுல் காந்தியை தவிர வேற எந்த காங்கிரஸ் லீடரும் இதை பத்தி பேசினதை நாங்க கேட்டது கூட இல்ல. நீங்களும் வேற வேற மாநிலங்கள்ல காங்கிரஸ் லீடர்கள் இதை பத்தி பேசினாங்களான்னு நீங்க ஒரு தடவை என்கொயரி பண்ணி பாருங்க. ராகுல் காந்தியை தவிர வேற யாருமே இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் அதிகாரி மீது ராகுல் காந்தி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அவருதான் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை, நம்ம நாட்டோட ஜனநாயகத்தை யார் இப்படி சிதைக்கிறாங்களோ அவங்களை பாதுகாக்கிறதே ஞானேஷ்குமார் தான் சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மீது இருக்கிறாரு. அது ஏற்புடையது தானா? கண்டிப்பா தோழர். இதோட பச்சையா ஒருத்தர் போய் சொல்லவே முடியாது. ஞானேஷ்குமார் சொல்றது இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீங்க பாருங்க, ராகுல் காந்தி பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே ஒரு ட்வீட் போடுறாரு, இது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் அப்படின்னு. போஸ்டரை கூட ஷேர் பண்ணிருக்காரு. அந்த போஸ்டர் நான் உங்களுக்கு அனுப்புனேன். அந்த போஸ்டர்ல பாருங்க, ஆலந்தா தொகுதியில 6018 ஓட்டு ஃபேக்கா அப்ளிகேஷன் உண்மைதான். ஆனா நாங்க அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி போர்ஜரி நடந்தது உண்மை அப்படின்னா போர்ஜரி பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கு தேவையான டீடைல்ஸை கொடுக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது இல்லைங்களா? அந்த தேர்தலோட முடிவை ரத்து செய்யணும்ல, அதுவும் செய்யலாம்ல. ஆனா அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்களே. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே சுதந்திரமா எந்த பார்ட்டி பிரைம் மினிஸ்டருக்கு கூட அவங்க அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? சுதந்திரமா இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எலெக்ஷன் கமிஷன். ஆனா பாருங்க, இடி சிபிஐ எப்படி பிஜேபிக்கு அடிபணிஞ்சு பிஜேபி லீடர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் சொன்னதை கேட்டு நடக்கிறாங்களோ எலெக்ஷன் கமிஷனும் அந்த மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயத்த நீங்க கவனிச்சு பாருங்க, ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் முன்னால ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷனா பிஜேபியா?
எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும். ஸ்டேட் பிஜேபியில இருந்து சென்ட்ரல் பிஜேபி வரைக்கும் பிஜேபி லீடர்ஸுங்க எதுக்கு குலைச்சிட்டு இருக்காங்க? எலெக்ஷன் கமிஷன் தான். இது பொய்யா உண்மையா? பொய்யா இருந்தா எதனால இந்த விஷயம் பொய் அப்படிங்கறத வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும். ஆனா பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனோட ஓவரா பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா அனுராக் தாக்கூர் அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி வந்து இந்தியாவை நேபாள் மாரி ஸ்ரீலங்கா மாரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக இந்த முயற்சிகள் எல்லாம் செய்யறாரு. அவர் தொடர்ச்சியா வந்து அவர் கீழே வந்து 90 எலெக்ஷன்ல வந்து தோத்துட்டாங்க காங்கிரஸ். அதனால ஒரு டிப்ரெஷன்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. தோழர், அந்த அனுராக் தாக்கூர் சரியான பைத்தியம் இல்ல தோழர், எப்பயுமே சரியாவாத பைத்தியம். இது மொதல் ஸ்டேட்மெண்ட் இல்ல அந்த ஆள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறது. நிறைய எலெக்ஷன் ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ் தோத்துட்டாங்க தான். நீங்க எவ்வளவு நியாயமா ஜெயிச்சீங்கன்னு இப்பதானே தெரிய வருது. நீங்க அந்த எலெக்ஷன் எவ்வளவு நியாயமா ஜெயிச்சீங்கன்னு இப்பதானே தெரிய வருது. அவர் தெளிவா சொல்றாரு, மகாராஷ்டிரா எலெக்ஷன், ராஜஸ்தான் எலெக்ஷன் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்ற மாதிரியான, ஹரியானா எலெக்ஷன் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்ற மாதிரியான நிலவரம் இருந்தது. எலெக்ஷனுக்கு முன்னால எடுத்த கருத்து கணிப்புல ஜனங்க காங்கிரஸ்க்கு ஆதரவான ஒரு மனநிலையில இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் பார்த்தா ஹரியானா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இதுல எல்லாம் பிஜேபி ஜெயிக்குது. எப்படி ஜெயிக்குது? இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனை உள்ள போட்டுக்கிட்டு நீங்க ஓட் சோர் பண்ணிக்கிட்டு ஓட்டு திருடிக்கிட்டு தான் நீங்க இந்த மாதிரி ஜெயிச்சிட்டு இருக்கீங்க தோழர். இதுல ரொம்ப பச்சையா தெரியுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபிக்கு அடியாள் மாதிரி, பிஜேபிக்கு கீழே வேலை செய்யற அடியாட்கள் மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க மொத்தமா சேர்ந்து நம்ம ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுல எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, எலெக்ஷனே நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அனுராக் தாக்கூரும் தேவையில்லாத சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இவங்க எவ்வளவு பெரிய பைத்தியக்காரங்க அப்படிங்கறதான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் தோழர், மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத ஆளு நரேந்திர மோடி. மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத ஆளு கடந்த 12 வருஷமா இப்படியும் ஓட் சோர் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு ப்ரூவன் பண்ணி காட்டிட்டாரு. ரொம்ப பெரிய விஷயம். ஓட் சோர் இந்த மாதிரியும் பண்ணலாம், ஓட்டை திருடி ஜெயிக்கலாம்னு ப்ரூவன் பண்ணி காட்டிட்டாரு. ஆனா அதை கண்டுபிடிக்க ஒரு டபுள் டிகிரி ஹோல்டர் ராகுல் காந்திக்கு 12 வருஷம் ஆயிருக்கு. இதுவே ஒரு பெரிய விஷயம் தோழர். இந்த விஷயத்தை எப்படியாவது நீங்க அனுராக் தாக்கூருக்கு கொண்டு போயிருங்க. இல்ல, பிரதமர் பிஏ எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸா? ஆமா தோழர், 2014 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கிறது குஜராத் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்களுக்கே தெரியாது. ஆனா இவர் 1973லயே அந்த மாதிரி கோர்ஸை முடிச்சிருக்காரு. 1999 வரைக்கும் டிஜிட்டல் மாஸ் கார்ட்ஸே கிடையாது, கையில எழுதி கொடுக்குற மாஸ் கார்ட்ஸ் தான். 1973லயே மோடிக்கு டிஜிட்டல் மாஸ் கார்டு வந்திருக்கு. டிஜிட்டல் கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே ஒரு டிஜிட்டல் போட்டோ எடுத்தவர், இமெயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே இமெயில் கொடுத்தவர். இவர் இது 1990 வரைக்குமே 90s வரைக்குமே இல்லாத வட்நாகர் ரயில்வே ஸ்டேஷன்ல 6 வயசுல டீ வித்தவர். அதை விட இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லாத டீயை வித்து பிரதமர் ஆனவர். மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காதவர் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க தோழர், இந்தியாவுல எந்த லீடர்ஸோட டிகிரி சர்டிபிகேட்டை கேட்டாலும் பெருமையா எடுத்து காட்டுவாங்க. மோடியோட டிகிரி சர்டிபிகேட் நம்புற மாதிரியா இருக்கு தோழர். அந்த சர்டிபிகேட்டை வெளியிடுற தேவையில்லை அப்படின்னு கோர்ட்டும் சொல்லுது. இது என்னன்னு, ஒரு பிரைம் மினிஸ்டர், என்ன ஆள்ற நாட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாதா? ஓகே, அதுக்குள்ள ஓகே, கரெக்ட். இப்போ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ராகுல் காந்தி கிட்ட இப்ப மீடியா ஆட்கள் வந்து கேள்வி கேட்கும் போது, இப்போ 7 நாள் கெடு கொடுத்துருக்கீங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை பத்தியான தகவல் எல்லாம் தரணும், தரலாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ராகுல் காந்தி வந்து, ஒரு எதிர்கட்சி தலைவரா இதை பத்தி பேச வேண்டியதுதான் என் வேலை, அவங்கள அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றது என் வேலை கிடையாது, இதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குதுன்னு பேர குறிப்பு இல்லை, ஆனா சிபிஐ, நீதிமன்றம் இது போன்ற அமைப்புகளை அவர் சொல்றாரு. அவங்கதான் இதை வந்து சரி செய்யணும், அவங்க என்னத்தையும் அந்த பிரச்சனையை டீல் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு வழியை சொல்யூஷன் அவங்க தான் கண்டுபிடிக்கணும், ஆனா கண்டுபிடிக்காம இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆளும் தொகுதியை சார்ந்த ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ BR பாட்டீல் ஒரு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு இது தொடர்பா. சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் சுமோட்டோவா வந்து இதை பத்தி விசாரிக்க எந்த விசாரணையும் எடுக்கிறதா இல்லை. இப்போ இவரோட பெட்டிஷனுக்கு, இவரோட பில்லுக்கு வந்து எதனா ஒரு ஜஸ்டிஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் எதிர்பார்க்க முடியுமா? தோழர், இது ஒரு கிளியர் கட் கேஸ். பிஜேபி கடந்த 12 வருஷமா ஓட்டு மோசடி நடத்தி தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப ப்ரூவன் ஆயிருச்சு. இது ஓப்பன் சீக்ரெட். இனிமேட்டு இது வந்து சீக்ரெட் கிடையாது, இது ஓப்பன் சீக்ரெட். ஆனா இந்த விஷயத்த வந்து காங்கிரஸ் என்னதான் போராடினாலும், காங்கிரஸ்ல வந்து எல்லா லீடர்ஸும் போராடிக்கிட்டு இல்லை, இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான்.
ராகுல் காந்தி மாதிரி ஒரு சிலர் தான் இந்த இஷ்யூஸை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூஸை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற விஷயத்துலயும் வந்து காங்கிரஸ் மறுபடி தோத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த விஷயம் ஜனங்க பேசுற மாதிரி ஆகணும், எல்லா ஜனங்களும் பேசணும், அப்பதான் இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும். அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி உட்கார முடியாது. எலெக்ஷன் கமிஷனர் மேல ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி மனநிலையில இல்ல. சோ இந்த விஷயத்துல நேரடியா தலையிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு தார்மீக அந்தியம் கொடுக்க வேண்டியது. இதுக்கப்புறமும் ஓட் சோர் ஆகக்கூடாது. இதுக்கு முன்னால என்னென்ன ஓட் மோசடி நடந்தது, இந்த விஷயங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்த அந்த அதிகாரம் நடத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. கடந்த 1-2 வருஷமா கண்டினியூவா இத பத்தி இப்ப பேச்சு அப்பப்ப வந்துகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2 மாசமா பரவலா பேசப்பட்டு இருக்கு ராகுல் காந்தியால தான். அவர் ஆல்ரெடி 2 பிரஸ் மீட் நடத்திட்டாரு. நேஷனல் வைடு எல்லா பக்கமும் போய் பேசிட்டு இருக்காரு. இனிமேட்டியாவது சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ கையில எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் தான் இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி ஒரு ஆஷாவாதம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் தோழர். சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை கையில எடுத்து கொஞ்சம் சீரியஸா இது மேல ஒர்க் பண்ணி இதை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுத்தா, யாரெல்லாம் ஓட்டு மோசடி எந்த தொகுதியில எல்லாம் நடந்திருக்குது, இதுக்கு முன்னால ஓட்டு மோசடிக்கு பின்னால பிரெயினா வேலை செஞ்சது யாரு, மூளையா வேலை செஞ்சது யாரு, அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இவங்க தான் உத்தரவிடணும். இதுக்கப்புறமும் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி வேலையில ஈடுபடாத மாதிரி ஒரு நடவடிக்கையும் சுப்ரீம் கோர்ட்டு தான் எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டை தவிர வேற எங்கேயும் போய் நீங்க முறையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்த கண்ணும் காணாம இருந்தா இன்னும் 10-15 வருஷத்துல இந்தியா ஜனநாயக நாடா இருக்காது, ஒரு சர்வாதிகார நாடா மாறிடும். எலெக்ஷன் எல்லாம் இருக்காது. அவங்க சொல்றதை நாம கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். சோ சுப்ரீம் கோர்ட் தான் நமக்கு இப்ப இருக்கிற கடைசி கதவு. அதை தான் போய் தட்டி இருக்காங்க. அங்க இருந்து என்ன பதில் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தோணும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். சுப்ரீம் கோர்ட் என்ன செய்ய போறதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இது தொடர்பா வர இருக்க அப்டேட்ல மீண்டும் நேரலுக்காக மறுபடியும் பேசுவோம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி தோழர்.